அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருள் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கப்பு வெல்லம் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு எல்லாமே நான் இந்த கப்பால் தான் அளந்தேன். இப்போ 2 கப்பு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், 2 கப்பு எடுத்துகிட்டு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு மாதிரி எடுக்க வேணாம். சும்மா வெல்லம் கரைஞ்சாலுமே போதும். பாருங்கள், 1 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்போட கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அதிகமாக போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கரையட்டும். கரைஞ்ச பிறகு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். பசங்க கேட்கும்போது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வெல்லம் இது தண்ணி கொஞ்சம் ஆறட்டும். நான் இதில் கொஞ்சமாக நெய் போடுறேன். நெய் வேணும்னா போடலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான் அது. நான் கொஞ்சமாக சும்மா டேஸ்ட்டுக்காக போடுறேன். கொஞ்சமாக ஆப்ப சோடா போடுறேன், பேக்கிங் சோடா போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம் தண்ணி, அது போட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையலாம். ஆனால் கொஞ்சம் நல்லா ஆறிட்டோம். ஆறின பிறகு போடலாம், இல்லைன்னா சூடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கை இதாகிடும், சூடு பட்டுரும் இல்லையா. அதனால் பாருங்கள், இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரே மட்டும் போட்டோன்னா தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான் செய்கிறதுக்கு. பசங்க கேட்கும்போது இது போல் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம பாருங்கள், இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு எவ்வளோ சூப்பராக பாருங்கள் வந்துடுச்சு மாவு. இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கசகசா போட்டு செஞ்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதில் போட்டு தான் செய்யணும், செஞ்சால் சூப்பராக இருக்கும். இப்போ 2 பங்காக நம்ம பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இப்போ ரொட்டி கட்டை இருக்குது இல்லையா, அதில் வச்சு நம்ம சப்பாத்திலாம் செய்வோம் இல்லையா, அது போல் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இது போல் பாருங்கள். இப்போ நல்லா நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்கோம். அதுவும் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. லாஸ்ட்டாக நான் கேக் கூட செஞ்சு போட்டிருக்கேன் ரவை வச்சு. அதுவும் சூப்பராக வந்துச்சு எனக்கு. இப்போ பாருங்கள், இது மேலே கசகசா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நம்ம, அது நல்லா அப்படியே தூவி விட்டுட்டு அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக இதை போல் நல்லா தூவி விட்டுட்டு இன்னொரு வாட்டி நம்ம ரொட்டி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் மேலே. இது போல் நல்லா தூவி விட்டுட்டு கட்டையை வச்சு நல்லா இன்னொரு வாட்டி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். பண்ணிட்டோன்னா அது அப்படியே அதில் ஒட்டிக்கும் கசகசா. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். நான் டைமண்ட் ஷேப்பில் தான் நான் கட் பண்ண போகிறேன். இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுட்டு அது மேலேயும் 2 பக்கமும் நம்ம கசகசா போடணும். போட்டுட்டு இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கட் பண்ணிடலாம் நம்ம. நான் டைமண்ட் ஷேப் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. கட்டின மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், இது போல் கட் பண்ணி எடுத்துடலாம். இருக்கிற இன்னொரு உருண்டையும் அதே போல் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம செஞ்சுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இது போல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னொன்று நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு இது. பாருங்கள், இன்னொரு சப்பாத்தியும் எடுத்து இதே போல் செஞ்சுக்கிறேன் நான் உருண்டை எடுத்து. இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு. சூடான பிறகு நம்ம சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வேகும், உள்ளேயும் நல்லா வேகும். இல்லைன்னா நம்ம ஹையில் வச்சுட்டோன்னா உள்ளே வேகாது, மேலே மட்டும் வெந்து இருக்கும், முறுமுறுன்னு ஆகிடும். அதனால் நம்ம சிம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுக்கலாம். இது போல் திருப்பி திருப்பி போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். நம்ம இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ தட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம இருக்கிறது மீதியும் இதே போல் நான் பொரிச்சு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நல்லா உப்பி வரணுன்னா இன்னும் கொஞ்சம் பேக்கிங் பவுட்ரு போட்டுக்குங்க. பேக்கிங் சோடா உப்பு இருக்கு இல்லையா, ஆப்ப சோடா, அது இது போல் நல்லா எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து காமிக்கிறேன் நான் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா சூப்பராக இருக்கும்.
பாருங்கள், ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பசங்க கேட்கும்போது நம்ம சட்டுன்னு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆல் ஒன் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.